இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியன் நகரில் 2 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஒரு மிகப்பெரிய சாதனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்கிறது. தற்போது அஸ்வின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 94 போட்டிகளில் விளையாடி 489 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். இந்த தொடரில் அவர் 11 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் 500 விக்கெட்டுகளை தொட்ட 2வது இந்திய வீரர் என்ற பெருமை பெறுவார். மேலும் 500 விக்கெட்டுகளை அதிவேகமாக வீழ்த்திய இந்திய வீரர் மற்றும் உலகில் 2வது வீரர் போன்ற பெருமையை அஸ்வின் பெற வாய்ப்பு உள்ளது. அஸ்வினுக்கு தற்போது 37 வயது ஆகிறது. இதனால் தமக்கு கிடைத்த போட்டிகள் எல்லாம் அவர் விளையாடினால் மட்டுமே அவரால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற கும்ப்ளேவின் சாதனையை முறியடிக்க முடியும். ஆனால் இந்திய அணி நிர்வாகம் எப்போதெல்லாம் வெளிநாட்டில் விளையாடுகிறார்களோ அப்போதெல்லாம் அஸ்வினை உட்கார வைத்துவிட்டு ஜடேஜாவை சுழற்றுப்பந்து வீச்சாளராக சேர்க்கிறார்கள். அஸ்வின் போல் உலகின் தலைசிறந்த வீரர்களை வெளிநாடுகளில் விளையாட வைக்காமல் இந்திய அணி பெரும் தவறை செய்கிறது. இது அஸ்வினுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய அநீதி என்று ரசிகர்கள் கருதுகின்றனர். 489 விக்கெட் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5 சதம் அடித்து ஒரு வீரரை நம்பாமல் ஜடேஜா, சதுல் தாக்கூர் என தேடுவதே அஸ்வினுக்கு செய்யும் அவமரியாதை என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். இந்த 2 போட்டிகளிலும் அஸ்வின் விளையாடினால் நிச்சயமாக 500 விக்கெட் என்ற சாதனையை தென்னாப்பிரிக்கா மண்ணிலே அஸ்வின் பெறுவார் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.